பொழுது போக்குவதற்காக அல்ல மாணவர்களே, மாணவிகளே, பொழுது ஆக்குவதற்காக. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் அத்துணை பேரும் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரம் எழுந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். நீ நியூசிலாந்தில் இருந்தாலும், நியூ ஜெர்சியில் இருந்தாலும், ஜப்பானில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் எந்திரிக்கும் போது 24 மணி நேரம் கையில் இருக்கு. அந்த நேரத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய்? உங்களுக்கு தெரியுமா? இதை சொல்லி முடிக்கின்றேன். நான் யாராவது எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை ஜென்டிலாக சொல்கிறோன்னு அர்த்தம். ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடையிலே தூங்குவதே போதுமானதாக இருந்தது. நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமான